வெல்கம் டு மை சேனல் பஜனாமிர்தம். இந்த பஜனாமிர்தம் சேனலில் இன்று கன்னியாகுமரி தேவியின் பாடலை பாடுவதால் முதலில் குமரி தேவியின் மூக்குத்தி கல் பற்றிய ஒரு அழகான புராண கதையை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காலத்தில் பானாசுரன் என்ற அசுரன் மிகவும் வலிமையானவன். அவனை யாரும் வெல்ல முடியாது. அவனின் ஆட்சியால் தேவர்கள் எல்லோரும் அவதிப்பட்டனர். அப்போது பரமசக்தி கன்னியாகுமரி வடிவில் பூமிக்கு அவதரித்தாள். அவள் பரமசுந்தரியாக இருந்ததால் பானாசுரன் அவளை மணந்துகொள்ள நினைத்தான். ஆனால் கன்னியாகுமரி தேவியே அவனை திருமணம் செய்ய மறுத்தாள். அவள் தனது விருப்பப்படி திருமணம் செய்வேன் என்று சொன்னாள். அப்பொழுது தேவியின் திருமணத்திற்கு ஒரு நாள் நிச்சயிக்கப்பட்டது. திருமண நாளில் திருமணம் நிறைவடையாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பிய நாரதர் அந்த நாள் அமங்கல நாள் என்று கூறிவிட்டார். அதனால் திருமணம் நிறைவடையாமல் போய்விட்டது. திருமணம் முடியாமல் போனதால் கன்னியாகுமரி தேவியின் கோபம் மிகுந்தது. அந்த கோபத்தில் அவள் அசுரர்களோடு போராடி பானாசுரனை கொன்றாள். போரில் வெற்றி பெற்ற பின் அவள் தன் தெய்வீக சக்தியை அடையாளப்படுத்தும் வகையில் ஒரு பிரகாசமான வைர மூக்குத்தி அணிந்தாள். அந்த மூக்குத்தி ஒளியால் கடல் முழுதும் பிரகாசித்தது. இன்றும் கன்னியாகுமரி அம்மன் ஆலயத்தில் இருக்கும் மூக்குத்தி மிகவும் பிரசித்தமானது. அது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஒளிர்ந்து காட்சியளிக்க கூடியது என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் ஆலயத்தில் மூக்குத்தியை நேராக மக்கள் காணாமல் பக்க வழியாக மட்டும் காண அனுமதிக்கிறார்கள். கடலில் பயணம் செய்யும் கப்பல்களுக்கு அந்த ஒளி வழிகாட்டியாக, அதாவது லேசாக விளக்கமாக தெரிந்துவிடும் என்பதால் இதுவே தேவி கன்னியாகுமரியின் மூக்குத்தி வந்த கதை என்று கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நிறைய பஜன் பாடல்களை கற்றுக்க முடியும். வாங்க இப்போ பாடலாம். தவராஜராஜேஸ்வரி கன்யாகுமரி தவராஜராஜேஸ்வரி கன்யாகுமரி தத்துவலட்சிய தற்பத கற்பனை அத்தனையும் சிந்தித்து எட்டாத தவராஜ ராஜேஸ்வரி கன்யாகுமரி தத்துவலட்சிய தற்பத கற்பனை அத்தனையும் சிந்தித்து எட்டாத தவராஜ ராஜேஸ்வரி அம்மா சிவராஜேஸ்வரம் கொஞ்சம் சிங்காரி ஓம்காரி சிவராஜேஸ்வரம் கொஞ்சம் சிங்காரி ஓம்காரி சித்பர தத்பர அற்புத சிதம்பர கற்பக தத்துவ ஜோதி வடிவான தவராஜ ராஜேஸ்வரி கன்யாகுமரி தத்துவலட்சிய தற்பத கற்பனை அத்தனையும் சிந்தித்து எட்டாத தவராஜ ராஜேஸ்வரி அம்மா அகமாயை ஜகமாயை மகமாயை தனை தாண்ட அகமாயை ஜகமாயை மகமாயை தனை தாண்ட அருளான உனதன்பு பொருளான பதம் தாதகமாயை ஜெகமாயை மகமாயை தனை தாண்ட அருளான உனதன்பு பொருளான பதம் தாதா சவமாகும் உடம்போடு ஜெகமாலும் தெளிவோடு சவமாகும் உடம்போடு ஜெகமாலும் தெளிவோடு சிவஞான கடலாமுன் அம்மா சிவஞான கடலாம்
உன் மடி மீதில் இருந்தாட சிவனயன் அரியுடன் திசையாள் தேவரும் சக்தி உன் தாள செய்வார் சிவனயன் அரியுடன் திசையாள் தேவரும் சக்தி உன் தாள செய்வார் சிவசங்கர தேசிக குருமணி ஷண்முகமணி பணி திரு ஆயினியே பவசமுத்திரம் வற்றிட ஞான பருதினின் திருமுக ஒளி காட்டி பக்குவ பக்தியில் பன்னிசை பார்த்திட பலயுகம் கண்ணியாய் குமரி முனையில் நின்ற தவராஜ ராஜேஸ்வரி கன்யாகுமரி தத்துவலக்ஷிய தற்பத கற்பனை அத்தனையும் சிந்தித்து எட்டாத தவராஜ ராஜேஸ்வரி அம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பாடலில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.